வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். விளக்கு எரியிற அந்த சுடரை தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடியில இருக்கக்கூடிய இருட்டை யாருமே கவனிக்கிறது கிடையாது இல்லைங்களா? அது போலதாங்க நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னால சிதறி கிடக்கக்கூடிய சோகங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. சரிதானேங்க? தேடுறப்பெல்லாம் நீங்க கிடைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மதிப்பு தெரியாது, ஈஸியா தொலைச்சிருவாங்க. யாருக்குமே நினைச்ச உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துராதீங்க, ஏன்னா ஈஸியா தொலைச்சிடுவாங்க உங்களை. அனுபவப்பட்ட வார்த்தைகள்ங்க இதெல்லாம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது நல்ல அனுபவங்கள். கத்துக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா அனுபவப்பட்டவங்க சொல்றதை யாருமே கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு வந்தது எங்களுக்கு வருமா என்ன, அப்படி வந்தா நாங்க வேற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்குவோம்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையே கத்து தரும் பாருங்க, அப்ப கத்துக்குவாங்க. நீங்க எதை சோதிக்கிறீங்களோ அது உங்களுடைய பலம், எது உங்களை சோதிக்குதோ அது உங்களுடைய பலவீனம். தேவைக்கு மேல பொருளும் திறமைக்கு மேல புகழும் வந்துட்டாலே எல்லாமே சாதாரணமா தெரியுங்க பாக்குறதுக்கு. உண்மைதானுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எப்பவுமே உங்களை நீங்க லவ் பண்ணுங்க, உங்க மேல அக்கறையா இருங்க, உங்களை நீங்க எப்பவுமே வெறுக்காதீங்க. எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களுக்கு துணை நீங்க மட்டும்தாங்க. இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க தானே? உங்களை விட்டு விலகி போறாங்களா, போட்டோ திரும்ப வராம கத்துக்கோங்க. திரும்ப வந்தாங்கன்னா முதல்ல இருந்தே நீங்க ஆரம்பிக்கணுங்க. அதனால போனவங்க வராம இருக்கிறது நல்லது. அது எப்பவுமே சரியா வராது இல்லைங்களா? இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அப்படின்னு யோசனை பண்றோம். ஆனா உயிரோட இருக்கும்போது இருக்கக்கூடிய நாட்கள்ல சந்தோஷமா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால இப்ப இருக்கக்கூடிய நாட்களை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா அனுபவிங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? உங்களை கூப்பிடாத இடத்துக்கு போகவே போகாதீங்க. கடைசி நேரத்துல கூப்பிடுறாங்களா, ரிஜெக்ட் பண்ணுங்க. உங்களை ஒதுக்குறாங்களா, ஓகேன்னு ஒதுங்கி போயிடுங்க. ரொம்ப நேரம் தேவையில்லாம வெயிட் பண்ண வைக்கிறாங்களா, சொல்லாம கொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுங்க. சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்றாங்களா, பாய் சொல்லிடுங்க. உங்களை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. தேவையா இருக்கும்போது உங்களை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேரு ஈகோ, திமிர் பிடிச்ச தனம்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு பேரு நான் சொல்றது சுயமதிப்பு, தன்மானம்ங்க. தன்மானத்தை விட்டுட்டு எங்கேயுமே இருக்கக்கூடாது. கரெக்ட் தானேங்க? நல்லா தெரிஞ்சா பேசுங்க, தெரியாதத தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. அப்படி இருந்தா உங்களை கெடுக்கிறதுக்கு எதிரியே வேணாங்க. உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களே போதும். தண்ணிக்கும் நெருப்புக்கும் ஒரு தரம் பிரச்சனை வந்துச்சுங்களாம். தண்ணி சொல்லிச்சான், எனக்கு கோபம் வந்தா பொங்கி போய் மக்களை எல்லாருமே அழிச்சிடுவேன், அதனால மக்கள் என்ன பார்த்து எப்பவும் பயப்படுவாங்க. நெருப்பு சொல்லிச்சா, நீயாவது மக்களை அழிச்சிடுவேன், நான் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட விட மாட்டேன், எரிச்சிருவேன், அதனால என்னை பார்த்துதான் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வந்தாராம். இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவர் சொல்றாராம், தண்ணி நெருப்பு நீங்க ரெண்டு பேருமே அழிக்கிறவங்க கிடையாது, உறவுக்காரங்கன்னு வந்துட்டு வார்த்தையாலேயே ஆன்மாவையே கொண்டுடுவாங்க, அவங்கள விட நீங்க பரவாயில்லன்னு சொன்னாலும் மனுஷன். கரெக்ட் தானுங்க? ஏன்னா உங்க லைஃப்லயும் நிறைய உறவுக்காரங்கள் வார்த்தையாலேயே கொண்டிருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருப்பீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி வார்த்தையாலேயே கொல்லக்கூடிய உறவுகள் இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4 வயசுல நல்லா நடந்தா அது வெற்றிங்க. 15 வயசுல நல்லா படிச்சா அது வெற்றி. 25 வயசுல நல்ல டிகிரி வாங்கினா அது வெற்றி. 30ல இருந்து 35 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணா அது வெற்றி. என்னங்க என்ன சொல்றேன்?
30ல இருந்து 35 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணா அது வெற்றி. 40 வயசுலயும் இளமையா இருந்தீங்கன்னா அது வெற்றி. 50 வயசுல தன்னோட குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சிருந்தா அது வெற்றிங்க. 60 வயசுல ஓய்வு கிடைச்சா அது வெற்றி. 65 வயசுலயும் உடல் ஆரோக்கியத்தோட இருந்தா அது வெற்றிங்க. 70 வயசுல தனியா வீட்டை விட்டு போய் திரும்பவும் தனியா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது வெற்றி. 75க்கு மேல தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டா அது வெற்றி. 80 வயசுக்கு மேல படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்காம ஆரோக்கியமா தன்னோட வேலைய தாங்களே செய்து கொள்வது வெற்றிங்க. 85ல இருந்து 90 வயசுக்கு மேல மரத்துல இருந்து பழுத்த இலை உதிருது பாத்தீங்களா, அந்த மாதிரி பறவைகள் வானத்துல சுதந்திரமா பறக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி உடலை விட்டு உயிர் பிரிவதுதான் வெற்றி நண்பர்களே. மத்தவங்க உங்களை மதிக்கலன்ட்டு கவலைப்படுறீங்களா? ஒரு குப்பைக்கு எப்படிங்க வைரத்தோட மதிப்பு தெரியும் இல்லைங்களா? வைரத்தோட மதிப்பு யாருக்குங்க தெரியும்? ஒரு வைர வியாபாரிக்கும் வைரத்தை செதுக்கக்கூடியவர்களுக்கும் தான் வைரத்தோட மதிப்பு தெரியும் இல்லைங்களா? உங்களை மதிக்காத உங்க வீட்டுல இருக்காதீங்க, விலகிடுங்க. யார்கிட்டயுமே உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க நீங்களா இருங்க. உங்களுக்கான காலம் தன்னால வருங்க. உலகம் எவ்வளவுதான் மோசமா இருக்கட்டும், சூடான வார்த்தைகளை சொல்வதாகவும் இருக்கட்டும், உங்க மனசை காயப்படுத்துவதாகவும் இருக்கட்டும், உங்களுடைய நேர்மையான பாதையிலிருந்து விலகிடாதீங்க. ஏன்னா காலம் தாங்க அமைதியான ஜட்ஜு. சரியான நேரத்தில் சரியான பலனை கொடுக்கக்கூடிய நியாயமான சக்தி காலம். சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பல சரிவுகள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி போகும்போதுதான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். நீங்க பேசுற பேச்சால 1000 பேரை சிரிக்க வைக்கிறது பெருமை கிடையவே கிடையாதுங்க. உங்களை நினைக்கிற ஒருத்தர் புன்னகைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க பெருமை. கடல் நிறைய முத்து இருந்தாலும் கரையில நிக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? கடல்ல மூழ்கி தேடும் போதுதான் முத்து கிடைக்கும். உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சோம்பேறித்தனமா தூங்கிட்டே இருந்தா உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பண்ணுங்க? ரொம்ப உயரத்துல இருந்து கீழே இருக்கிறவங்களை பார்த்தா எல்லாரும் ரொம்ப சின்னதா தெரியுவாங்க. ஆனா உன்னை மறக்க கூடாது, அவங்களதான் நீங்களும் ஒருத்தருன்றத மறந்துடவே கூடாது. உங்களை நம்பலையா? அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். வேற வழி இல்லாம இருந்துதான் ஆகணும் போது அந்த இடத்துல பொறுமை ரொம்ப அவசியங்க. பொறுமையை விட மேலானது எதுவுமே இல்லைன்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? காலமும் வரும்ட்டு எந்த விஷயமா இருந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. இந்த சந்தேகப்படுறது தானே பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அதனால அதை இக்னோர் பண்ணிட்டு உங்களை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கலான்ட்டு யோசனை பண்ணி உங்க வாழ்க்கைய மலர வைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே உங்களுக்கானதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை சுத்தி எது நடந்தாலும் அது உங்களுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கவனமா இருங்க. எல்லா விஷயமே உங்களுக்குன்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மன நிம்மதி இருக்காது. அதனால எதுலயுமே கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரு கோவப்படுறாங்க இல்லைங்களா? இப்படியே கோவப்படுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த கோபத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய ஏராளமான ஏமாற்றங்கள், வலிகள், காயங்கள் தாங்க காரணமா இருக்கும். வலின்றதெல்லாம் மனசு கல்லாகிற வரைக்கும் தாங்க. மனசு கல்லாயிடுச்சுன்னா வலின்றது புன்னகையா வெளியில வருங்க. யாரையுமே முழுசா நம்பி ஏமாறாத வரைக்கும் இந்த உலகம் ரொம்ப அழகானது தாங்க. மத்தவங்க சோகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காதீங்க. அதே போல உங்களோட சோகத்தையும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. உங்க நிம்மதியையே கெடுத்துடும். சந்தோஷத்தை விரட்டி விடுங்க. இதுதான் யதார்த்தம் அப்படின்னு ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க.
பல ஏமாற்றங்களையும் விமர்சனங்களையும் அவமானங்களையும் சுடு சொற்களையும் தாண்டி வந்த பிறகுதான் தெரியுது இது யதார்த்தம்ட்டு, இல்லைங்களா? மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஏழையான கூட பரவாயில்ல, மத்தவங்க கிட்ட எடுத்து பணக்காரர் ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே கொடுக்கறது சரியான நேரத்துல கை கொடுக்கும், எடுக்கிறது சரியான நேரத்துல கைவிட்டு போயிடுங்க. அதனால எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து பணக்காரன் ஆகணும்ட்டு நினைக்க கூடாது. சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நான் இது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே வரேங்க. வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. நான் 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு 2லயுமே தண்ணி எடுத்துக்கிட்டுங்க. ஒண்ணுல ஐ லவ் யூன்னு எழுதிட்டு, இன்னொன்னுல ஐ ஹேட் யூன்னு எழுதிட்டு ஃப்ரீசர்ல எடுத்துட்டு போய் வச்சேங்க. கரெக்டா 12 hours கழிச்சு அதை எடுக்கும் பொழுது ஹேட் யூன்னு எழுதின கண்ணாடி டம்ளர்ல ஐஸ் ஆயிடுச்சு, கீழே உடஞ்சிடுச்சுங்க. ஐ லவ் யூன்னு எழுதின அந்த கண்ணாடி டம்ளர்ல கீழே உடையவே இல்லைங்க. அதாவதுங்க, ஒரு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது, இல்லைங்களா? அதனால எப்பவுமே தினமும் வாழ்க்கையில இது கிடைக்காது, இது முடியாது, ஏன்னா இது நடக்காது, என்னால இது செய்ய முடியாது, எனக்கு இது ஒத்து வராது, இந்த மாதிரி வார்த்தைகளை இக்னோர் பண்ணிடுங்க. என்னால முடியும், என்னால இதை செய்ய முடியும், இது நடக்கும், இது கிடைக்கும், இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய லைஃபும் பாசிட்டிவா மாறத தெரிஞ்சுக்க முடியுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே உங்களோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில இருந்து மத்தவங்களால வாங்கவே முடியாது. அதனால பின்னால பார்க்காதீங்க, முன்னால அடி எடுத்து வைக்கும் போதே வாழ்க்கை ஜெயிக்க முடியுங்க. இந்த வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மைண்ட் பீட் சேனல். என்றும் உங்களுடன் மைண்ட் பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.